Hello friends, welcome back to my channel. என்னோடகம் என் வீடு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சுவையான இறால் தொக்கு எப்படி செய்யிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்கறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர்ல ஒரு சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அத மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா தான் அடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாம நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸா பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிட்டு நான் எப்படி செய்றேன் அப்படின்றத பார்க்கலாம். இறால் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்திடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தேவைப்படும். அதுக்கப்புறமா கொஞ்சமா அது கூட கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 தக்காளி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் கூடுதலா கிடைக்கும். ஒரு பெரிய டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய இறால் பாத்தீங்கன்னா ஒரு 500 கிராம்ஸ் இருக்கும். தோல்லாம் நீக்கி கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு 500 கிராம்ஸ் இருக்கும். இதுல நான் வாஷ் பண்றப்ப மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி வாஷ் பண்ணிருக்கேன். அப்பதான் இது கவுச்சி ஸ்மெல் நான்வெஜ் செய்யறப்ப நம்மளுக்கு வரும்ல அந்த அசைவத்தோட ஸ்மெல், சோ அது வராம இருக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த தொக்கு செய்யறப்பையும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணணும். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க மிளகுத்தூள் கூட காரத்துக்காக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தொக்கு செய்யறதுக்கு இன்னைக்கு நான் நாட்டு செக்கு கடலெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இறால் தொக்கு எப்படி ரெடி பண்ண போறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெறும் வாணலியில நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இறாலை நான் வதக்கிக்க போறேன். ஏன் வதக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெறும் வாணலியில போட்டு இந்த இறாலை வதக்குறப்ப அதுல இருந்து கொஞ்சமா தண்ணி வெளியில வரும். அது நம்மளுக்கு கவுச்சி ஸ்மெல் கொடுக்கும் இறால் தொக்குக்கு. ஸோ அதனால அந்த தண்ணியை ரிமூவ் பண்றதுக்காக வெறும் வாணலியில போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கணும். வதக்குனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே நல்லா வெளியில அந்த இறால் நல்லா சுருண்டு வரும். ஸோ அதோட கலர் பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு ரெட் கலருக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைம்ல நம்ம அதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த தண்ணியில இருந்து வடிகட்டி எடுத்து நான் எப்படி பண்றேன் அப்படின்றத பாருங்க. வெறும் வாணலியில தண்ணியே இல்லாம ஆட் பண்ண இறால்ல இருந்து எவ்வளவு தண்ணி வெளியில வந்தது அப்படின்றத நீங்களே பார்த்திருப்பீங்க. இப்ப எல்லா தண்ணியும் வெளியில வந்ததுக்கு அப்புறமா இறால் கொஞ்சமா சுருண்டு வந்திருக்கும். அந்த டைம்ல இப்ப வடிகட்டி நான் திருப்பி அகைன் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறேன். இறால வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப வேறொரு கடாய் எடுத்துட்டு கடாய் சூடானதுக்கு அப்புறமா அதுல ஒரு 4ல இருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு செக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க சமையலுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்றீங்களோ அது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஆயில் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நான் அது கூட ஆட் பண்ணிக்க போறேன். சோம்பு லைட்டா செவந்து வந்ததுக்கு அப்புறமா அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணதும் உடனே நான் அது கூடவே எடுத்து வச்சிருக்கக்கூடிய நறுக்கி எடுத்து வச்சிருக்க ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்க போறேன். வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்காக அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிட்டு ஒன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் இது கூட ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம்.
அடுத்ததா எடுத்து வச்சிருக்கக்கூடிய நல்லா பழுத்த தக்காளி ஒரு 2 தக்காளி நறுக்கி எடுத்து வச்சிருந்தேன், மீடியம் சைஸ் தக்காளி. அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தனி மிளகாய் தூள், மல்லித்தூள் இதுக்கு பதிலாக நீங்க என்ன ஆட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட எல்லா மசாலாவும் சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா எல்லாமே வந்து கருகாம இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வாட்டர் வந்து நீங்க அது கூட ஆட் பண்ணிட்டு அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அந்த மாதிரி மசாலாவை வந்து நம்ம எண்ணெயிலே வதக்குறப்ப அது மேல வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைம்ல வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கோம்ல இறால், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக விட்டாவே போதும். அதுக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும். ஸோ நல்லா வெந்து வந்த இறால் தொக்கு வந்து நான் ரெடியானதுக்கு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நல்லா டேஸ்டியான இறால் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆயில் எப்படி மேல பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. இது கூட உங்ககிட்ட வந்து கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதை வந்து மேல தூவி இறக்கிட வேண்டியதுதான், அவ்வளவுதான். டேஸ்டியான யம்மியான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட தயாராகிட்டேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்க போது அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாம நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸா பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செஞ்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.